மரைக்காயர் பிரியாணி பிரான்சைஸ் மோசடி 240 முதலீட்டாளர்கள் ஏமாற்றம். விருதுநகர் மாவட்டத்தில் பிரியாணி கடை கிளைகள் பிரான்சைஸ் அமைத்து தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் சுமார் 240 பேரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தைச் சேர்ந்த கங்காதரன், சண்முகசுந்தரம், பிரகாஷ், மரிய தேவதாஸ் உள்ளிட்ட நபர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலீட்டாளர்களிடம் ஒப்பந்தம் போடும்போது நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நாங்களே பிரியாணி சமைத்து தந்துவிடுவோம், லாபத்தில் 10 விழுக்காடு பங்கு தருவோம், கடையின் வாடகை உள்ளிட்ட இதர செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். ஒரு பிரான்சைஸ் கிளைக்கு சுமார் 5 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் 18,000 ரூபாய் முதல் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தவர்கள் உள்ளனர். வேலூரில் மட்டும் ஒரு கிளையை தொடங்கிவிட்டு அதை மற்றவர்களுக்கு காட்டி நம்பிக்கையை வரவழைத்து பலரிடம் பணத்தை சேர்த்துள்ளனர். அதன் பிறகு எந்த கிளையையும் திறக்காமல் அந்த ஒரு கிளையையும் மூடிவிட்டனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாளை ஜூலை 24, 2026 அக்யூஸ்ட் அனைவரும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், இல்லையெனில் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட குறைந்தபட்ச தொகையான 12 லட்சத்தை கூட கட்டவில்லை என்றால் பிணையை பேல் ரத்து செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். சுமார் 1.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ₹1 கூட மீட்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பண பரிமாற்றங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடந்துள்ளதால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வழக்கில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்றும் முதலீட்டாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக விருதுநகர் பொருளாதார குற்றப்பிரிவில் 140க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 240 பேரும் 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே ஏமாற்றிட்டு அவர் நிம்மதியாக இருக்கார். இன்றைக்கி வந்து கோர்ட்லேயும் அப்பீர் ஆகலை. பட் இருந்தாலும் கோர்ட்டில் அப்பீர் ஆனால் கூட இது வரைக்கும் ரெக்கவரி பண்ண முடியாத நிலைமையில் தான் இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு பைசா கூட ரெக்கவரி ஆகலை. போலீஸ் ரொம்ப மெத்தனம் காமிக்கிறாங்க. நீதிமன்றத்திற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ட்ரையல் வந்திருக்கு. ஜட்ஜி வந்து இன்றைக்கி கடுமையாக சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து அக்யூஸ்ட் வந்து கண்டிப்பாக அப்பீர் ஆகணும், அந்த ஹைகோர்ட்டில் போட்ட உத்தரவு வந்து கண்டிப்பாக ஒபே பண்ணணும், அந்த 12 லட்சமாவது கட்டணும். 25 கோடி ரூபா ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு 18 லட்சம் கூட கட்ட முடியாமல் ஒரு அவல நிலையில் இருக்கான்றதுல இன்றைக்கி ஜட்ஜியை வந்து சிவியராக சொல்லிட்டாரு. நாளைக்கு வந்து பணம் கட்டினா கண்டிப்பாக பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறோன்ட்டு. அதனால் ட்ரையல் நல்லா போயின்னு இருக்கு. போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுத்து இவ்வளோ பேருக்கும் பணம் கிடைக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்பட்டு இன்றைக்கி கேட்டுக்கிறேன். இந்த கோர்ட் வந்து நல்லபடியாக இவங்களுக்கு எல்லாருக்கும் பணத்தை மீட்டு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் ராமசாமி. அக்யூஸ்டு பேர் வந்து கங்காதரன், சண்முகசுந்தரம், பிரகாஷ், மரியம் தேவதாஸ், மரியநாயகம் மற்றும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2 பேர் தான் வந்து அப்பீர் ஆனாங்க. மீதி எல்லாரையுமே ஜட்ஜியை வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக அத்தனை அக்யூஸ்டும் வந்து நாளைக்கு அப்பீர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரு. இந்த கோர்ட் விவகாரத்தில் ட்ரையலில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யணும். அக்யூஸ்ட் வந்து ராஜபாளையத்தில் இருக்கார். அதனால தான் பொருளாதார குற்றப்பிரிவு வந்து விருதுநகரில் கொடுத்துருக்கோம். இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வருது, மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில். இப்போ இங்கே எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மொழிலேருந்து வந்திருக்கவங்க. இல்லை சார், அவர் சும்மா ஃபோக்கஸாக ஒரு நிறுவனத்தை ரெடி பண்ணி அது வந்து நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை இணையதளம் மூலிமா நிறைஞ்சவங்க, நேராக வந்து பார்த்தவங்க, டைரெக்டாக வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் பணம் கொடுத்துருக்காங்க. யாரும் கையில் பணம் கொடுக்கல, ஆன்லைனில் தான் பணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைனில் வாங்கின பணத்தை அவர் எப்படி செலவு பண்ணியிருக்கான்றது கண்டிப்பாக ஆன்லைனில் போயிருக்கோம். இதை போலீஸ் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இவங்களெலாம் பணத்தை திருப்பி கொஞ்சம் சீக்கிரமாக மீட்டு தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். 25 கோடி ரூபா சார். தனிநபர் ஒருத்தர் 5 லட்சம் கட்டிருக்காங்க, ஒரு சிலர் 10 லட்சம் கட்டிக்கிறாங்க, ஒரு சிலர் 5 லட்சம் கட்டிருக்காங்க. 5 லட்சத்து 5 லட்சம் வரைக்கும் கட்டிருக்காங்க. தனிநபர் மொத்தம் வந்து 5,18,000 ஒரு ஏஜென்சி, ஒரு பிரான்ச்சுக்காக. அது மாதிரி 241 பேர் கட்டிருக்காங்க.
பிரான்ச் மட்டுமா கேட்டாங்க? ஒரு பிரான்ச் பிரியாணி பிரியாணிக்காக பிரான்சஸ் அது இல்லாமல் பில்டு வாடகை ஒப்பந்தம் போடுறப்ப என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வாடகை நாங்கள் தரோம், அதாவது நீங்கள் வந்து எதுவுமே பண்ணோம், நாங்கள் பிரியாணி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம், அதில் 10% உங்களுக்கு கொடுப்போம். ரெண்டாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு அந்த பில்டிங் வாடகை எல்லாமே வந்து கொடுக்குறோம், அவங்களே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து பணம் கட்டினாங்க. பட் அது ஃப்ரான்ச்சைஸும் ஓப்பன் பண்ணல, இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் பண்ணல. அக்ரிமெண்ட் போட்ட டேட்டு 2024 ஏப்ரல் 2024 ஏப்ரல் எல்லாமே 2024 தான். வேலூரில் மட்டும் தான் ஆரம்பிச்சாங்க, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல சும்மா ஃபார்மாலிட்டிக்கு விசாரிச்சு அதை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அதை காமிச்சு எல்லாத்தையும் பணத்தை வசூல் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஆமாம் 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 நாங்கள் ஆல்ரெடி எதுவுமே இல்லை. பார்த்து இது பண்ணாங்க. நிறைய பேரை வந்து இன்வால்வ் பண்ணி கடை வச்சிருக்கீங்களா நீங்களா? இல்லை கடை வேணா வேற கடை வச்சிருக்காங்க. இவங்க பிரான்ச்சஸ் வந்து இது பிரியாணி கடைலாம் வச்சில்ல, பிரியாணி கடை யாரும் வைக்கல. இல்லை பிரியாணி கடை இவங்க சொந்தமாக வச்சிருக்காங்க. மரக்காயிரம் ஒரு பிராண்டு வரதுக்காக இவங்க பணம் கட்டிக்கிறாங்க. இந்த பிராண்டில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கட்டினாங்க. எல்லாமே அவங்க சப்ளை பண்ணுறாங்க. எல்லாமே டர்னோவரில் 10% கொடுக்குதா சொல்லி தான் ஏமாத்துறாங்க. எல்லாமே அவங்க பண்றதுல சொன்னாங்க. ஈபி வாடகையிலிருந்து எல்லாமே தரதா சொல்லி தான் இது பண்ணாங்க. எல்லாமே வேற வேற கடை வச்சிருக்கோம் புதுசா